மக்களே வணக்கம், நான் உங்கள் விஎஸ்கே. இந்த மாருதி ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஏசிக்காக ஒரு கம்ப்ளைண்ட்டு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஏசி போடுறாங்க, ஏசி வருது, பட் கையை வச்சா கூலிங் இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக மாட்டேங்குது, ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஏவப்பரேட்டர் கால் கைட்டு இருக்கும். இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து பார்த்தா அந்த பக்கம் வெளியில் இருக்குது தெரியணும். அந்த அளவுக்கு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நாள் அடிவு, அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காயில் ஃபுல்லாக அந்த அலுமினியம் இருக்கிறதால ஃபுல்லாக ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ நான் புதுசு காட்டுறேன் பாருங்கள். நம்ம புதுசு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா இங்கே பாருங்களேன், எவ்வளோ கிளியராக தட்டு பாருங்கள். ஸோ புது காயில் மாத்திரம். பொதுவாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏசி ஃபில்டரை மட்டும் கைடி க்ளீன் பண்ணி மாட்டுவோம். மாட்டினாலும் பார்த்தீங்கன்னா கூலிங் எஃபிஷியன்சி இருக்காது, அதாவது ரூம் டெம்பரேச்சர் கம்மியாகாது. அதுக்காக தான் நம்ம இந்த காயில் மாற்றுறோம். எப்போவுமே ஏசி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கம்ப்ளைண்ட்டும் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில விஷயம்லாம் கரெக்டாக பக்காவாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். நீங்கள் எப்போவுமே விஎஸ்கே மோட்டார் கொண்டு வந்தால் நம்ம என்ன விஷயம் என்ன தேவை இருக்குன்னு பார்த்து பக்காவாக மாற்றுறது தான் நம்ம விஎஸ்கே மோட்டார். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சு கூலிங்கும் பக்காவாக இருக்குது.